ஹாய் தங்கங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஒரு பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கேயும் நம்ம போகல, இங்கே தான் வீடியோ பார்க்க போகிறோம். எங்கேயும் யாரும் போயிட வேணாம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா, ஹேர் க்ரோத்துக்கான ஒரு டிப்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நாங்கள் வீடு ஏரியா விட்டு ஏரியா ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் வீடு. அதுக்கேற்ற மாதிரி அந்த தண்ணிக்கும் நிறைய உப்பு தண்ணி தான் வேறு நான் யூஸ் பண்ணேன். அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு முடி கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. கண்டிப்பாக இப்போ நிறைய நின்றுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்டாப் பண்ண வச்சுட்டேன். அது அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கங்க. யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா விட்டுறேங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை அக்செப்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல போகிறதில்ல. வாங்க நம்ம என்னென்னு பார்க்கலாம். எனக்கு வந்து முன்னாடியே பேபி ஹேர்லாம் ஸ்கூல் டைமில் நிறையவே இருந்துச்சு. குட்டி குட்டியாக வளர்ந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் காலேஜ் போக ஆரம்பித்ததும் நம்ம ஹேர் ஸ்டைல் மாற்ற பேபி ஹேர் வளர ஆரம்பிக்கலை, அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. பக்கத்தில் உள்ள லாங் ஹேரு ரொம்ப குட்டி ஆகிடுச்சு, பேபி ஹேர் மாதிரி. அதில் உள்ள பயம். ரெண்டாவது மேரேஜ்க்கு அப்புறம் வீடு ஷிஃப்ட் பண்ணது, தண்ணி அப்படி இப்படின்னு சம்திங் இல்லை பிளா அதுலேயே வந்து முடி நிறைய கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி இதுக்கான ஒரே ஒரு டிப்பு தான். என்ன அப்படின்னா, நிறைய பேர் நிறைய காசு போட்டு வாங்கி நம்ம வேஸ்ட் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக இது வேஸ்ட் ஆகாது. ஏன்னா நான் வந்து கடன் வாங்கி தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு கொஞ்சோண்டு கொடுங்க, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி ரிஸ்க் எடுத்து நான் யூஸ் பண்ணேன். உண்மையாகவே ரிஸ்க் எடுத்ததுக்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த பேபி ஹேர் நல்லாவே வளர ஆரம்பிச்சிச்சிங்க பாருங்கள். நல்லாவே எனக்கு வளர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நான் வந்து இதை ஒரு வீடியோவாக கன்வே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான். இங்கே பாருங்கள், அதெல்லாம் நிறையவே கொட்டுச்சு முடி. இப்போ ஓரளவு ஓகே ஆகிடுச்சு, நல்லா பிளாக்காகவும் ஆகிடுச்சு. அது என்ன அப்படின்னா, இது என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். மேபி நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம், நிறைய பேர் கண்டுபிடிக்காம போகலாம். அது என்ன அப்படின்னா, ரோஸ்மெரி வாட்டருங்க, வேறு எதுவுமே இல்லை. ரோஸ்மெரி விளம்பரத்தெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. அது கிடையாதுங்க. இதே நான் வாங்கி, அதாவது ரோஸ்மெரி லீவ்ஸ் மட்டும் வாங்கி நான் வீட்டிலே ரெடி பண்ணது. இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அப்படியே ஹாட் வாட்டரில் தண்ணி நல்லா பாயில் பண்ணி கொதிக்கும் போது இதை நல்லா உள்ளே போட்டு அந்த நல்லா கொதிச்சு வரும்போது ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கலரில் தண்ணி இருக்கும். நல்லாவே ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். நல்லா திக்காக சாக்லேட் கலர் கூட சொல்லலாம். நல்ல ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். உண்மையாகவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா அதை வந்து இது மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உண்மையாக நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வாட்டர் பாட்டிலில் வச்சுருக்கேன். ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல் பண்ணி வச்சு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். என்னன்னைக்கெல்லாம் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணுறோமோ அன்னன்னைக்கெல்லாம் இதை வந்து இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது கேர்ள்ஸ்ன்னு இல்லை, பாய்ஸ் எல்லாருமே அடிச்சுக்கலாம். என் பேபி கூட இது பண்ணலாம். அதுக்காக நீங்கள் பேபிக்கெலாம் அடிச்சு விட்டு ஏதாச்சும் ஆச்சுன்னா என் தலையில் வச்சிடாதீங்க. சின்ன அதாவது ஒரு 5th to குழந்தைங்களுக்குமே பண்ணலாம், தப்பு கிடையாது. குழந்தைங்களுக்குமே பண்ணலாம், அது நல்லது தான். இங்கே பாருங்கள், இவ்வளோதான் ஸ்ப்ரே. உண்மையாகவே சூப்பர் ரிசல்ட்டாக நான் சொல்லுவேன். நான் சொல்ல வந்தது வேறு என்னமோ கன்வே ஆச்சு, அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு தேவையான விஷயம் இது ரெண்டும் தான். இதை எப்படி பாயில் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கூட வேறு யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்மெல்லும் நல்லாவே இருக்கும். நல்லாயிருக்கும். உண்மையாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் நானும் வீடியோ போடுறேன். தேங்க்யூ, பாய்.